திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவின் ஆழ் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றிய நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். பாசுரம். விண்ணின் விளக்கே, ஒளியின் ஊற்றே, மண்ணை காக்கும் மாண்புறு இறைவா, பனி பொழிந்து உலகின் தரையை நனைக்க இன்னொரு நாள் பிறந்தது இறைவனை துதிக்க. இருள் அகல்கின்றது, பகல் ஒளிர்கின்றது. அருள் பொழி கிறிஸ்துவும் ஒளி தருகின்றார். அவரே நமக்கு ஒளியாவார். அவரில் அகமகிழ்வோம், அக்களிப்போம். அனைத்து வல்லமையும் கொண்டவர் ஒருவரே. நினைக்க இயலா மூவரு இறைவா, ஒளி தரும் உமக்கு ஓங்குக மாட்சிமை. அளவில்லா காலத்தும் ஆகிட வேண்டுகிறோம். ஆமேன். கடவுளை நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. கடவுளை நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. கடவுளை, உமது பேருக்கேற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை தொடைத்தரலும். என் தீவினை முற்றில் நீங்கும்படி என்னை கழுவியறலாம். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியறலாம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போது என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உன் பார்வையை தீயது செய்தேன். எனவே உன் தீர்ப்பில் உன் நீதி வெளிப்படுகின்றது. உன் தண்டனை தீர்ப்பில் உன் நேர்மை விளங்குகின்றது. இதோ குற்ற நிலையில் என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடு என் அன்னை என்னை கர்த்தாங்கினார். இதோ நீ விரும்புவது உள்ளத்து உண்மையே. மெஞ்ஞானதால் என் மனதை நிரப்பும். யூசோப்பினால் என்னை கழுவும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவியறலும். உறைபனியிலும் வெண்மையாவேன். மகிழ் ஒளியும் அக்களிப்பும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவக்கருகளை எல்லாம் துடைத்தரலாம். கடவுளை, தூயதொரு உள்ளத்தை என்னுள் படைத்தரலாம். உறுதி தரும் ஆவியை என்னுள் புதுப்பித்தரலாம். உமது திருமுன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அள்ளித்தரலாம். ஆர்வமிக்க மனம் தந்து என்னை தாங்கியறலாம். வரம்பு கடப்போருக்கு வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்பி வருவார்கள். இறைவா, என் மீட்பின் இறைவா, இரத்த பலியின்றி என்னை விடுவித்தரலாம். என் நா உன் நீதியை ஏற்றி பாடும். என் தலைவரை என் இதழ்களை திறந்தரலாம். என் வாய் உம் புகழை எடுத்துரைக்கும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க இயலாது. நான் எரிபலி செலுத்தினால் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. இறைவா, உமக்கற்ற பலி நொறுங்கிய உள்ளமே. கடவுளை, நொறுங்கிய குற்றம் இருந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சியோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும் எருசலேம் மதிகளை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தின் பலியாக செலுத்தப்படும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கடவுளை நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. கடவுளை நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. ஆண்டவரே, சினமுற்ற போதும் உம் இரக்கத்தை நினைவு கூறும். ஆண்டவரே, சினமுற்ற போதும் உமது இரக்கத்தை நினைவு கூறும். ஆண்டவரே, உம்மை பற்றி கேள்வியுற்றேன். ஆண்டவரே, உம் செயலை கண்டு அச்சமடைகிறேன். எங்கள் வாழ்நாள் காலத்திலேயே அதை மீண்டும் செய்யும். காலப்போக்கில் அதை அனைவரும் அறியும்படி செய்யும். சினமுற்ற போதும் உமது இரக்கத்தை நினைவு கூறும். தேமானிலிருந்து இறைவன் வருகிறார்.
பாரான் மலையிலிருந்து புனிதர் வருகிறார். அவரது மாட்சி விண்ணுலகை மூடியிருக்கின்றது. அவரது புகழால் மண்ணுலகம் நிறைந்திருக்கின்றது. அவரது பேரொளி கதிரவன் ஒளி போல் இருக்கின்றது. அவர் கையினின்று ஒளிக்கதிர்கள் புறப்படுகின்றன. அங்கேதான் அவரது வல்லமை மறைந்திருக்கின்றது. மக்களை மீட்கவும் நீர் திருப்பொழிவு செய்தவரை விடுவிக்கவுமே நீர் புறப்படுகின்றீர். ஆனால் நீர் உம்முடைய குதிரைகளால் ஆழ்கடலை மிதித்து பெருவெள்ள குவியலை சிதறடிக்கின்றீர். இதை நான் கேட்கும்போது என் உடல் நடுநடுங்குகின்றது. அப்பேரொளியை கேட்பதனால் என் உதடுகள் துடிதுடிக்கின்றன. என் எலும்புகள் உளுத்து போகின்றன. என் காலடிகள் நிற்கும் இடத்திலேயே தடுமாறுகின்றன. எங்களை தாக்கும் மக்கள் மீது இடுக்கண் வரும் நாள் வரை அமைதியாய் காத்திருப்பேன். அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனி தராவிடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாவிடினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன். என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சியுறுவேன். ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை. அவர் என் கால்களை பெண் மானின் கால்களைப் போல் ஆக்குவார். உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்திச் செல்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, சினமுற்ற போதும் உமது இரக்கத்தை நினைவு கூரும். ஆண்டவரை சினமுற்ற போதும் உமது இரக்கத்தை நினைவு கூரும். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனை உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். அவர் உன் எல்லைப்புறங்களை அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவுற செய்கின்றார். அவர் தமது கட்டளை உலகிற்கு அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாக செல்கின்றது. அவர் வெண்கம்பளி போல் பனி பொழிய செய்கின்றார். சாம்பலை போல் உறைபனியை தூவுகின்றார். பனிக்கட்டியை துகள் துகளாக விழ செய்கின்றார். அவர் வரவிடும் குளிரை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தம் கட்டளையை அவற்றை உருக செய்கின்றார். தம் காற்றை வீச செய்ய உருகிய நீர் ஓடத் தொடங்குகின்றது. யாக்கோப்புக்கு தமது வாக்கை வெளிப்படுத்தினார். இஸ்ரேலுக்கு தம் நியமங்களின் நீதி நெறிகளையும் அறிவித்தார். அவர் வேறு எந்த இனத்திற்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அளித்தார். இரு இனத்தவரையும் தம்மோடு இணைத்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அளித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓர் உடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லாம் வல்லவராகிய ஆண்டவரை நான் கூவி அழைக்கிறேன், ஏனெனில் அவரே என் துணைவர். எல்லாம் வல்லவராகிய ஆண்டவரை நான் கூவி அழைக்கிறேன், ஏனெனில் அவரே என் துணைவர். அவர் விண்ணகத்திலிருந்து எனக்கு துணை புரிந்து என்னை காத்தருள்வார். எல்லாம் வல்லவராகிய ஆண்டவரை நான் கூவி அழைக்கிறேன், ஏனெனில் அவரே என் துணைவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. எல்லாம் வல்லவராகிய ஆண்டவரை நான் கூவி அழைக்கிறேன், ஏனெனில் அவரே என் துணைவர். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். எனவே இஸ்ரேலே, உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர் தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது அன்றி அவர் உங்களிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்கின்றார்? விண்ணும் விண்ணின் வானங்களும் மண்ணும் அதில் உள்ள அனைத்தும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியன. இருப்பினும் உங்கள் மூதாதையர் மீது பற்று வைத்து அன்பு கூர்ந்தார். அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரப்பினராகிய உங்களை எல்லா மக்களினங்களினின்றும் இந்நாளில் இருப்பது போல தெரிந்து கொண்டார். ஆகவே உங்கள் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள், வணங்கா கழுத்தினராய் இராதீர்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள், இறைவாக்கெல்லாம் இறைவன், மாட்சியும் ஆற்றலும் உள்ள அஞ்சதுக்குரிய கடவுள் அவரே. அவர் ஓர வஞ்சனை செய்வதில்லை, கையூட்டு வாங்குவதும் இல்லை. அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்குபவர் அவரே.
அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர் அவரே. அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள், ஏனெனில் எகிப்தில் நீங்கள் அந்நியராய் இருந்தீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கே அஞ்சுங்கள், அவருக்கே பணிபுரிந்து அவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் பெயராலே ஆணையிடுங்கள், அவரே உங்கள் புகழ்ச்சி, அவரே உங்கள் கடவுள். உங்கள் கண்கள் கண்ட ஆற்றல் மிகு அச்செயல்களை உங்களுக்காக செய்தவர் அவரே. உங்கள் மூதாதையர் 70 ஆட்களாய் எகிப்திற்கு போனார்கள். இப்பொழுதோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வானத்து விண்மீன்கள் போல் பெருக செய்துள்ளார். ஆகையால் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு கூருங்கள். அவருடைய நெறிகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கட்டளைகளையும் எந்நாளும் கடைபிடிங்கள். உங்கள் பிள்ளைகள் கடவுளாகிய ஆண்டவரின் படிப்பினைகளை அறிந்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அவர் தம் மாட்சி வலிய கரம் ஓங்கிய புயம் எகிப்திய மன்னனாம் பார்வோனுக்கும் அவனது நாடு முழுமைக்கும் எகிப்தில் அவர் செய்த எல்லா செயல்கள், அவர் தம் அடையாளங்கள், எகிப்திய படையும் அவர்கள் குதிரைகளும் தேர்களும் உங்களை பின்தொடர்ந்து வருகையில் செங்கடலின் நீரே ஆண்டவர் அவர்கள் மேல் பொங்கி வர செய்து இந்நாள் வரை இருப்பது போல அவர்களை அழித்தது. நீங்கள் இந்த இடத்திற்கு வரும் வரை பாலை நிலத்தில் அவர் உங்களுக்கு செய்தது ரூபனின் பேரர்களும் எலியாபின் புதல்வர்களுமான தாத்தானையும் அபிராவையும் அவர்கள் குடும்பங்கள், அவர்கள் கூடாரங்கள், அவர்களை பின்பற்றிய எல்லா உயிரினங்கள் ஆகியவற்றை இஸ்ரேல் எல்லோர் நடுவிலும் நிலம் தன் வாயை பிளந்து விழுங்கும்படி செய்தது ஆகியவை அனைத்தையும் எண்ணி பாருங்கள். ஏனெனில் ஆண்டவர் செய்த மாபெரும் செயல்கள் அனைத்தையும் உங்கள் கண்கள் கண்டன. எனவே இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடும் அனைத்து கட்டளைகளையும் கடைபிடிங்கள். அதனால் நீங்கள் உடைமையாக்கி கொள்ளும்படி கடந்து சென்றடையும் நாட்டை உடைமையாக்கும் வலிமை பெறுவீர்கள். மேலும் உங்கள் மூதாதையருக்கு அவர்கள் வழிமரப்பினர் கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு சொன்ன மண்ணில் நீங்கள் நெடிது வாழ்வீர்கள். அது பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாடு. இதோ இன்று உங்கள் முன்பாக ஆசையையும் சாபத்தையும் வைக்கின்றேன். நான் இன்று உங்களுக்கு விதித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தால் ஆசியும், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்காமல் நான் இன்று உங்களுக்கு விதித்த வழிகளிலிருந்து விலகி நடந்து நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை பின்பற்றினால் சாபமும் உண்டாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஆயரான போடிஸ் டயாடோகஸ் ஆன்மீக நிறைவை குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரை. நம் அன்பெல்லாம் இறைவனுக்கே உரியதாகுக. தன் மீது அன்பு கொள்ளும் எவனும் இறைவனை நேசிக்க இயலாது. இறை அன்பின் அளவற்ற ஆசிரின் பொருட்டு தன் சுய அன்பை ஒருத்து கொள்பவனே இறைவனை நேசிக்கிறான். இத்தகைய மனிதன் தன் மாட்சியை அன்றி இறைவனது மாட்சியையே நாடுகின்றான். ஒருவன் தன்னை நேசித்தால் அவன் தன் சொந்த மகிமையை நாடுகின்றான். ஆனால் இறைவனை நேசிக்கும் மனிதனோ தன்னை படைத்தவரின் மாட்சியை நேசிக்கின்றான். அவரது எல்லா கட்டளையையும் நிறைவேற்றி தன் சொந்த இகழ்ச்சியில் அகமகிழும் ஒருவன் எவ்வாறு அவரை மகிமைப்படுத்த தொடர்ந்து போராடுகின்றான் என்பதை கொண்டு இறைவனின் அன்பை சுவைத்த எவனையும் நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அவரது மாபெரும் மகத்துவத்தால் மகிமையை இறைவன் பெறுவது பொருத்தமானதே. ஆனால் இறைவனின் அருளை சம்பாதிக்க மனிதன் விரும்பினால் அவன் தன்னை தாழ்த்துவது உகந்தது. இறைவன் மீது இந்த அன்பை நாம் கொண்டிருந்தோம் என்றால் ஸ்நாபக அருளப்பரை போல் அவரது மாட்சியில் நாமும் அகமகிழ்வோம். அப்பொழுது அவரது புகழ் அதிகரிப்பதாக, என்னுடையதோ குறைவதாக என்று திரும்ப திரும்ப சொல்வதை நாம் நிறுத்தவே மாட்டோம். எனக்கு தெரிந்த ஒருவன் தான் விரும்பும் அளவிற்கு இறைவனை நேசிக்காத தன் தோல்வியை குறித்து புலம்பினாலும் இறைவன் மாட்சி அடைவதற்காகவும் தான் முழுமையாக அழிந்து போவதற்காகவும் முடிவற்ற ஏக்கத்தினால் அவனது ஆன்மா பற்றி எரியும் வரை இறைவனை நேசித்ததை நான் அறிவேன். இம்மனிதன் புகழப்பட்டாலும் தன்னை முக்கியமாக கருத வேண்டுமென்ற உணர்வு அவனுக்கு இல்லை. தன்னை தாழ்த்த வேண்டுமென்ற அவா அவனுக்கு எவ்வளவு ஆழமாயிருந்ததென்றால் அவன் தன் சுய கௌரவத்தை பற்றி கூட நினைப்பதில்லை. திருவழிபாட்டை கொண்டாடுவதால்
தன் குருத்துவ கடமையை அவன் நிறைவேற்றுகின்றான். ஆனால் இறைவன் மீது இருக்கும் அவனது தீவிர அன்பு அடி காணாத ஆழத்தை கொண்டது. அவனது உயர்ந்த அலுவலின் எல்லா நினைவையும் அது விழுங்கிவிடுகின்றது. அவனது தாழ்ச்சி கொணரக்கூடிய எந்த கௌரவத்தையும் அவன் மறந்து போக செய்கின்றது. இவ்வாறு அவனது சொந்த கணிப்பில் அவன் ஒன்றுமில்லாத ஒரு பயனற்ற ஊழியனே. சுய தாழ்ச்சியின் மீது அவனுக்குள்ள ஆசையினால் அவன் தனது அலுவலில் நின்று பதவி இறக்கம் செய்யப்பட்டவனைப் போல் தன்னை கருதுகின்றான். இறைவனது அன்பின் அபரிதமான ஆசீர்வாதங்களின் பொருட்டு எல்லா மேன்மையினின்றும் மகிமையினின்றும் நாம் விலகி ஓடுவதன் வழியாக அவனது உதாரணத்தை நாம் பின்பற்ற வேண்டும். ஏனெனில் நம்மை அவ்வளவாய் அவர் நேசித்தார். தன் இதயத்தின் ஆழத்தில் இறைவனை நேசிக்கும் எவனும் இறைவனால் ஏற்கனவே நேசிக்கப்படுகின்றான். சொல்லப்போனால் இறைவன் மீது ஒரு மனிதனுக்கு உள்ள அன்பின் அளவு அவன் மீது இறைவன் கொண்டுள்ள அன்பை எத்துணை ஆழமாக அவன் உணர்ந்துள்ளானோ அதனை பொறுத்தது. இந்த அறிவு துல்லியமாக உள்ளபோது அதை கொண்டுள்ள ஒருவன் இறை ஒளியினால் ஒளிர்விக்கப்பட அது ஏங்க செய்கின்றது. இந்த ஏக்கம் எத்துணை தீவிரமானதென்றால் அவனது எலும்புகளை கூட அது துளைத்து விடுவது போல் தோன்றுகின்றது. அவன் தனது சுய நினைவு அனைத்தையும் இழந்து இறை அன்பினால் முழுமையாக உருமாற்றப்படுகின்றான். இத்தகைய மனிதன் இவ்வாழ்க்கையை வாழ்கின்றான். அதே சமயம் இதில் வாழ்வதில்லை. ஏனெனில் அவனது உடலில் அவன் குடிகொண்டிருந்தாலும் ஆவியில் இறைவன் பால் ஈர்க்கும் அன்பினால் அவன் தொடர்ந்து அதை விட்டு விலகுகின்றான். இறைவனின் அன்பு அவனது சுய அன்பிலிருந்து அவனை விடுவித்து பிறகு இறை அன்பின் ஜுவாலை அவன் இதயத்தில் எரிவதை நிறுத்துவதில்லை. அடக்க முடியாத ஏக்கத்தினால் அவன் இறைவனோடு ஒன்றித்திருக்கின்றான். அப்போஸ்தலர் கூறுவது போல், இறைவன் மீதுள்ள அன்பிற்காக நாங்கள் எங்களிடமிருந்து வெளியேற்றப்படுகின்றோம். ஆனால் உங்களுக்காகவே எங்கள் புலன்களுக்கு மீண்டும் கொணரப்படுகின்றோம். ஆயரான போடிஸ் டயாடோகஸ் ஆன்மீக நிறைவை குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரை. இன்றைய நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியைப் போன்றோர் என பொருள்படும் பொவனேர்ஸ்கேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்கோரியாத்து என்போர் ஆவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விடியல் நம்மை தேடி வருகிறது. நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விடியல் நம்மை தேடி வருகிறது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும்
நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விடியல் நம்மை தேடி வருகிறது. நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விடியல் நம்மை தேடி வருகிறது. மன்றாட்டுகள். தந்தையே, மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக உம்மை புகழ்கிறோம். தூய ஆவியாரின் வழியாக அவர் தம்மையே பலிப்பொருளாக உமக்கு ஒப்பு கொடுத்தார். அதனால் நாங்கள் சாவினின்றும் தன்னலத்திலிருந்தும் விடுதலை பெற்று உமது அமைதியில் சுதந்திரமாக வாழவும் செய்தார். எனவே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். தந்தை, உமது திருவுளமே எமக்கு அமைதி. ஆண்டவரே, இந்த புதிய நாளை உமது கொடையாக ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் புது வாழ்வு வாழ அருள் புரியும். தந்தை, உமது திருவுளமே எமக்கு அமைதி. நீ எல்லாவற்றையும் படைத்து பேணி காத்து வருகின்றீர். அவற்றில் அனைத்திலும் உமது கரத்தின் வல்லமையை நாங்கள் உய்த்துணர செய்தருளும். தந்தை, உமது திருவுளமே எமக்கு அமைதி. மகன் தம் திரு இரத்தத்தில் புதிய என்றுமுள்ள உடன்படிக்கையை முத்திரையிட்டார். இந்த உடன்படிக்கையை நாங்கள் மதித்து வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரியும். தந்தை, உமது திருவுளமே எமக்கு அமைதி. இயேசு சிலுவையில் மரிக்கும்போது அவரது விழாவினின்று இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. நாங்கள் திருப்பலியில் பங்கு கொள்ளும்போது உமது தூய ஆவியாரை எம்முள் பொழிந்தருளும். தந்தை, உமது திருவுளமே எமக்கு அமைதி. நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். கிறிஸ்துவின் சமாதானம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. எல்லாம் வல்ல கடவுளே, இன்று இந்த கால இறை வேண்டலில் நாங்கள் எங்கள் புகழ்ச்சியை உமக்கு செலுத்துவதன் வழியாக உம்முடைய புனிதர்களோடு நாங்கள் பெருமகிழ்வுடன் உம்மை புகழ அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமையில் அனைத்திருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.